ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 வெளிவந்த பாலன் என்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மலையாள சினிமா எடுக்கிறவங்கள. ஏன்னா டெய்லியுமா சொல்ல முடியும் அவங்கள பற்றி நல்லா எடுத்திருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு சூப்பராக படுத்திருக்காங்க. உங்களுக்கு மட்டும்தான் எப்படி தான் இந்த மாதிரிலாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களோ அந்த அளவுக்கு கதை அற்புதமாக இருக்குது. தெறிக்க விட்டுருக்காங்க. ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்கங்க படத்தில். ஆனால் ஒரு படமே ட்விஸ்ட்டாக இருக்கிறது இந்த படம் தாங்க. அப்படியே சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறாங்க பாருங்கள் கிளைமேக்ஸில். நிஜமாக நம்ம நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பங்கமான ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்கங்க. சூப்பராக இருக்குது. இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூவை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த YMJ மூவிஸ் டைம்ஸ்க்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு படம் நிறைய லாங்குவேஜ் தான் நான் தமிழ் டப்பிங்கில் பேசியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். பாலன் இது ஒரு அம்மா ஒரு பையனை பற்றி கதைங்க. அம்மா வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. கூடவே அவங்க பையனும் வளர்கிறாங்க. ஸோ அவங்க ரிலீஸ் ஆகிட்டு வெளியில் வரும்போது பையன் அம்மான்னு வெளியில் வரும்போது அந்த ஜெயிலில் இருக்க ஒரு ரவுடி பொம்பளையும் சரி அங்கே இருக்க வார்டனும் சரி நீ வெளியில் போய் இந்த நம்பரை வச்சுக்கிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனித்தனியாக ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. உனக்கு வெளியில் எதனா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மா அதை ரெண்டுத்தையும் கீழிச்சு போட்டு என் அடையாளத்தை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் டோட்டலாக மறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் ஒரு பேர்லேயும் போய் 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 வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு இடம் அவங்களுக்கு செம்மையாக சூட் ஆகிடுது. சாரி இனிமேல் நம்மளால் மாற்றி போக முடியாது, இங்கேயே நம்ம செட்டில் ஆகிடலாம், இங்கேயே செட்டில் ஆகிட்டு நம்ம பிள்ளைக்கு வந்து இங்கேயே படிப்பை கொடுக்கலாம் சொல்லிட்டு அந்த வீடும் செட்டில் ஆகிடுது. அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. இவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுறாங்க. சரி இன்னும் 3 பேர் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடக்குது. அந்த ஜெயிலேருந்து வந்துச்சு சொன்னால அந்த ஒரு பெரிய டான் மாதிரி ஒரு லேடி அது இவங்களை பார்க்குறாங்க. அவங்க என்ன அமிச்சாங்க போனோன்னே காண்டாக்ட் பண்ணணும். ஆனால் இந்த லேடி வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணல. ஸோ அதனால் பெரிய இஷ்யூ மாதிரி பண்ணிடுறது அந்த ஜெயிலேருந்து வெளில வந்தவ. ஸோ அதுக்கு பயந்துட்டு இந்த பொம்பளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த பொம்பளை இவங்க லாஸ்ட்டில் கொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க கிளைமேக்ஸ். அது இல்லாமல் அந்த பொம்பளை இறந்துருது. ஆனால் கொலை பண்ணது யாருன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சரி லாஸ்ட்டில் வந்து இந்த பையன் வந்து என்ன ஆகிறான், ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க. ஸ்கூலில் வந்து அந்த பையன் வந்து வரவேல ஸ்கூல்லே தான் இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் கூட்டாலும் நீ போகக்கூடாது, நானே வந்து உன்னை கூப்பிட வரைக்கும் நீ அங்கேயே தான் இருக்கணும், எந்நேரமாக ஆனாலும் நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்தவொடனே அந்த பையனும் அவங்க அம்மா சொல் பேச்சா கேட்குற பிள்ளையாச்சே, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு அவங்க அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் வெயிட் பண்ணுறான். ஆனால் இங்கே அவங்க அம்மா வந்து ஒரு கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் அந்த கொலை பண்ணாங்களா இல்லையா, அந்த ஸ்கூல்லேயே வெயிட் பண்ணுற பையனுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி பிரிஞ்சிடுறாங்க. அம்மாவும் பிள்ளையை பிரிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் அவங்க பிள்ளை விளந்து வந்து அம்மாவை தேடுற மாதிரி ஒரு வருது கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்.